அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க, நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போட்டதுலாம் நிறைய பேருக்கு சில கேள்விகள்லாம் இருந்துச்சுங்க. அந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போது. அது என்னென்னு பார்க்கலாங்க, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரிங்களா? இது முழுக்க ஒரு பிகினர்ஸ்க்காகவும் இன்டர்மீடியேட்டுக்காகவும் தான் நம்ம இது போடுறோம். ப்ரொஃபஷனலாக வாசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது தேவையில்லாதது தாங்க. என்னென்னா இந்த வீணையெல்லாம் எப்படி வாசிக்கிறது, எப்படி இது மீட்டுறது, எப்படி சவுண்டு வருதுன்னு நிறைய கேள்விகள் இருக்குது இல்லைங்களா? அதில் முக்கியமான கேள்விகளை மட்டும் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் முதலே வீணை வாசிக்கிறேன், அது எப்படி சவுண்டு வருது, எப்படி நான் விரலை வச்சு பழகிறது, அதுதான் உங்களுடைய கேள்வியாக இருந்தது. முதல் கேள்வியாக அது எப்படி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரி, நம்ம சிட்டிங் பொசிஷன் இது தாங்க. இந்த வலது கையால் இந்த மீட்டு நம்ம போட்டு பழகிக்கணும். சரிங்களா? அது மீட்டு போட்டுட்டு இந்த முதல் தந்தி இருக்கீங்களா, இந்த முதல் தந்தியில் 1 2 3 4 இப்படி மாறி மாறி ப்ராக்டிஸ் பண்ணி. இதுன்னா நம்ம நடக்கும்போது எப்படி வலது காலம் இடது காலம் மாற்றி மாற்றி நடக்கிறோமோ அதே போல் தாங்க. நம்ம இந்த விரலால் ஆள்காட்டி விரலில் முதல்ல ஆரம்பிக்கிறோம், அடுத்து நடு விரலால் வாசிக்கிறோம். இது மாதிரி மாறி மாறி வாசிக்கணும். ஃபஸ்ட்டு இது தான் மெயின். இதை நீங்கள் 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். பாருங்கள். ஓகே, கண்டினியூ வருதுங்களா? வாசிக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப அடிக்கக்கூடாது, அப்படி அடிக்கக்கூடாது. ஸோ இப்போ என்னென்னா கொஞ்சம் ரொம்ப அந்த நாய்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அதனால் சாஃப்டாக வாசிக்கணும். வாசிக்கும்போது ஓகே, இது நல்லா வாசிட்டிங்களா? பழகிடுச்சா? கையில் வந்துருச்சா? அடுத்து என்ன பண்ணுறீங்க? இதுதான் சுரஸ்தானங்கள் இங்கே தான் இருக்குது. இது சவுண்டு வர்றதுக்காக அடுத்து நம்ம ஒரு சுரஸ்தானம் வாசிக்கணும்ல, சா வாசிக்கணுமா, ரீ வாசிக்கணுமா, சுரஸ்தானங்கள் வாசிக்கணும். அந்த சுரஸ்தானம் எப்படி வாசிக்கிறது? இது மேலே சட்டம் சொல்லுவோம். இந்த மேலே சட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மெட்டுக்கள் இது. இந்த மெட்டுக்களில் இந்த மெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த ரெண்டு மெட்டு எடுத்துக்கோங்க. இந்த 2 மெட்டுக்களுக்கு நடுவுலையும் இந்த விரல் இப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 விரலை இணைச்சி இந்த இடத்துல இப்படி வைக்கணும். அப்படி வச்சுட்டு ஏதோ நம்ம சுரத்தில் கை வச்சுருக்கேன். இப்போ மீட்டும் போது இப்போ ஒரு சுரஸ்தானத்தில் வச்சுருக்கேன், வச்சுட்டு இந்த மாதிரி மீட்டுங்க. அது இப்போ சா வாசிக்கணும்னா ஓப்பன் ஸ்டிங் சா வருதுங்களா? எங்கே வாசிச்சு பாருங்க நீங்கள். அவ்வளோதான், வருது இல்லையா? அடுத்து ரீ என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபஸ்ட்டு டாட் இருக்குது பாருங்கள். இந்த ஆல்ரெடி இந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? அந்த புள்ளியில் ஒரு சுரஸ்தானங்கள் அடங்கியிருக்கு. சா முதல்ல இருக்குது, அடுத்து ரீ, அடுத்து க, அடுத்து மா, பா, த, நீ, சான்னு வரிசையாக இருக்குது. ஸோ நம்மளோட முதல் வீடியோ பார்த்தவங்களுக்கு சரளி வரிசை சுரஸ்தானம் எப்படின்றது தெரியும். ஸோ மீட்டுறது எப்படின்னு தெரியலன்றதுனால நான் திரும்ப சொல்கிறேங்க. இது நான் வைக்கும்போது சரியாக வரமாட்டேங்குது, டொக்குன்னு கேட்குறதுனால மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ இது எப்படி வருதுன்னா டொக்குன்னு எதனால் வருது அந்த சவுண்டு, அதுக்காக நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். அதை நம்ம சுரஸ்தானத்தில் கை வச்சுருக்கோம், வச்சுட்டு சரி இந்த பக்கம் மீட்டுறதுமா எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். இதை இப்போ சவுண்டு சரியாக கேட்கல, புரியுதுங்களா? அது பாரு, நல்லா கேளுங்க. கையோ நான் வச்சுருக்கேன், மீட்டுறேன், ஆனால் சவுண்டு தெளிவாக வரல. அப்போ அது காரணம் என்னென்னா, இப்படி கிட்ட பாருங்கள். என் கையை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். நான் கை வச்சுருக்கேன் தவிர அந்த மெட்டில் விரல் படியலை, இப்போ படிஞ்சிருக்கு. இப்போ படியும் போது தான் என்ன ஆகணும், தெளிவான சத்தம் நமக்கு வரும். நோட்டு சஸ்டெயின் ஆகணும். அதே நான் சரியாக வைக்கல, என்ன ஆகுது பாருங்கள். ஸோ சவுண்ட் கட் ஆகுது. சரியாக வைக்கலனாலும் கட் ஆகும். இல்லை அழுத்தி வச்சுட்டு அந்த மேளத்து மேலே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி மேளத்து மேலே வச்சுருந்தாலும் சவுண்டு நம்மளுக்கு கேட்காது. அடுத்த நோட்டு நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சுரம் வாசிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு உள்ள இந்த மெட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி நம்ம கை வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் சுரம் வர்றதுக்காக சவுண்டு கேட்கணும் இல்லையா, அதுக்காக இந்த மீட்டெல்லாம் நம்ம மீட்டுறோம். ஓகேங்களா? இது புரிஞ்சு வச்சிங்களா? பார்த்துங்க. இவ்வளோதான். இப்போ சுரஸ்தானம் நம்ம சவுண்டு வரணும்னா இதை தான் நம்ம பண்ணணும். வீணையில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிங் மட்டும் தான் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, செகண்ட் ஸ்டிங் தேர்ட் ஸ்டிங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. அது என்னென்னா, நம்ம சரிகம பதினின்றது ஒரு ஆக்டிவ்னு எடுத்துங்க, அது ஒரு ஸ்தாய். அந்த பாட்டு நம்ம எந்த அளவுக்கு அமைக்கிறாங்க அதை பொறுத்து தான் நம்ம கீழே வாசிக்கணுமா வேண்டாமான்றது நம்ம முடிவு பண்ணணும். சரி க ம ப த நீ சா அப்படின்னு இருந்து எங்கே ஆரம்பிக்கிறோம்? ஃபஸ்ட்டு சா ஆரம்பிக்கிறீங்களா? சரி க முடிஞ்சிடுச்சு. அடுத்து இன்னும் சரிகம பதினிசா மேல் ஸ்தாய் போனோம்னா அது நம்ம நார்மலாக பேசுகிறது பாடுறது எல்லாமே இப்படி இந்த ஒரே ரேஞ்சில் இருக்கா. என்ன தம்பி எப்படி இருக்கீங்க, எங்கே போகிறீங்க, அது இப்படி இந்த சாதாரணமான பேச்சு வழக்கில் கேட்குறோம். அதே என்ன தம்பி எப்படி இருக்கீங்க,
அப்படின்னு கேட்கும்போது ஸோ பேசுகிற வார்த்தைகள் ஒன்று தான், ஆனால் அந்த வார்த்தை பேஸாக போகுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ அந்த பேஸ் தான் என்னென்னா பாடலோட வார்த்தைகளும் வரிகளும் வந்து டோன் கீழே பேஸில் போகுது, கீழே கேட்குது அப்படின்னா அப்போ தான் நம்ம இந்த செகண்ட் ஸ்ட்ரிங்கும் தேர்ட் ஸ்ட்ரிங்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வாசிக்கிறது எதுவும் பெரிய கஷ்டமே கிடையாதுங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட பேர் என்ன, சான்னு இருக்கா. இப்போ செகண்ட் ஸ்ட்ரிங்கோட பேர் என்ன, ஓப்பன் நோட்டே பா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் வாசிச்சிட்டிங்கன்னா சா கேட்கும், செகண்ட் ஸ்ட்ரிங்கில் பா கேட்கும், கீழே பா கேட்குது, தேர்ட் ஸ்ட்ரிங்கில் சா. அப்போ பேஸாக இருக்குது. அந்த பாடலோட டோன் எந்த அளவுக்கு பேஸாக போதோ அப்போ அடுத்தடுத்த ஸ்ட்ரிங்ஸ் கீழே வரும். இப்போ சா இங்கே வாசிக்கணும்னு வச்சுக்கோங்க, சா நீ வந்து காக்கு பின்னாடி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு சரிகமான்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, சரிகமா அப்படின்னு எடுத்துட்டோம்னா செகண்ட் ஸ்ட்ரிங் பேர் என்ன சொன்னேன், பா சொன்னேன். என்ன சொன்னேன், கரெக்டு, பா. இப்போ பா சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த நோட்டு என்ன வரும், பாக்கு அடுத்து தா ஒன்று இருக்குங்களா, தா, அதுக்கடுத்து நீ, அதுக்கடுத்து சா, அவ்வளோதாங்க. இப்போ சா எப்படி வாசிக்கிறீங்களோ இப்போ சா சொல்லிட்டோன்னே அதுலேருந்து ரிகமாக வாசிக்கிறீங்களா. செகண்ட் ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குது, பா இருக்குது, அதுக்கடுத்து தனிசான்னு வாசிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அதே போல் தேர்ட் ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குது, சேம் சா தான் இருக்குது, சரிகமானு வாசிக்கலாம், அவ்வளோதான், வந்துருச்சு. இப்போ அதிகமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா ஒரே ஸ்ட்ரிங்கில் செகண்ட் ஸ்ட்ரிங்கோ தேர்ட் ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டாலும் ஒரே ஸ்ட்ரிங்கில் கீழே வரைக்கும் போக மாட்டோம். ஏன்னா சரிகமான ஆரம்பித்து 15 செகண்ட் ஸ்ட்ரிங் வந்துடுவோம். எப்படி பாருங்கள், இப்படி வந்துடுவோம். ஸோ ஒரே ஸ்ட்ரிங்கில் கீழே வரையும் போக மாட்டோம். இப்போ இந்த மாதிரி தான் ஸ்கிப் பண்ணி வரலாம். ஸோ இதுக்காக தான் செகண்ட் ஸ்ட்ரிங் தேர்ட் ஸ்ட்ரிங் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த பாட்டோட அமைப்பு கீழே போச்சுன்னா கீழே வாசிக்கலாம். ஓகே, அடுத்து மூணாவது இருக்கிற கேள்வி, தாளம் எப்படி போடுறது, அந்த தாளத்தந்தி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு கேள்வியாக இருக்குது. தாளத்தந்திங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அதை மெயினாக தாளம் போட்டே வாசிப்பாங்க, இல்லைன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்ருதி வாத்தியத்துக்காகவும் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வீணை பார்த்திங்கன்னா ஸ்ருதியும் சேர்ந்து வரும், ஸ்ருதியும் சேர்த்துக்கிறதுக்காக ஒரு வசதிக்காக தான் வச்சுருப்பாங்க. இது ஒரு சிலர் வந்து தாளத்துக்காக மட்டுமே சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து அதை ஸ்ருதிக்காக வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ அது மாதிரி எடுத்துக்கங்க. தாளம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆதி தாளம் எப்படி போடுவீங்க நீங்கள் தெரியுமா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி நான் போட்டுட்டேன். இதில் ஃபஸ்ட்டு அக்ஷரம் எங்கே நான் தட்டியிருக்கேன்னு பார்த்தீங்களா, இந்த தட்டுற இடத்துல தான் நீங்கள் வீணை தாளம் போடணும். இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இப்போ அது எப்படி இங்கே கையில் பார்த்துக்குங்க, மீட்டர் நேரமும் தாளம் போடுற நேரமும் ஒரே நேரத்தில் வரணும், சமமாக வந்துடுச்சா. இப்போ 1 2 3 4 5 6 7 8 எங்கெங்கே தாளம் போட்டோம் நம்ம இதில் போடும்போது எங்கெங்கே தட்டுறமோ அந்த இடத்துல தான் தாளம் இங்கே வரும். இப்போ 1 2 3 4 அப்போ 1ல் தாளம் போட்டிருக்கேன். அடுத்து 5 6 7 8 எங்கே போட்டிருக்கேன் தாளத்தை, 5ல் போட்டிருக்கேன், 6 கிடையாது, அகைன் 7 8 இதில் 7ல் வருது. அப்போ எங்கே வருது மொத்தமாக 1 5 7 இந்த இடத்துல தான் தட்டுற இடத்துல தான் இங்கே தாளம் போடணும். அப்போ நீங்கள் எந்த சரளி வரிசை வாசித்தாலோ இல்லை பாட்டு வாசித்தாலோ அந்த ஆதிதளம் உங்களுக்கு எதில் ஒருத்தர் போடுறாங்களா அவங்க கையை பார்த்துட்டே இருங்க. இல்லை உங்களுக்கு பழகிடுச்சுன்னா கரெக்டாக அந்த ஒரு முதல்ல எல்லாத்துக்கும் கண்டிப்பாக போட்டணும்னு அவசியம் இல்லைங்க. 1 5 7 இதுதான் தாளம் போடணும். அப்படி வரலையா உங்கள் ஆரம்பத்தில் பழகிறதுக்காக 1ல் மட்டும் நீங்கள் தாளம் போட்டு பழகிங்க. இப்போ எப்படின்னா சா, இப்போ தாளம் போட்டிருக்குன்னா நல்லா கிட்ட பாருங்கள், சுண்டு விரலில் போட்டிருக்கேன், சாரி க அவ்வளோதான். 1ல் போட்டாச்சு, 5ல் போட்டாச்சு, 7ல் போட்டாச்சு. இதுதான் தாளம் போடும் விதம். சரிங்க, இப்போ பேசிக்காக எப்படி வாசிக்கணும்னு பார்த்துட்டிங்கல்ல. இப்போது எப்படி மீட்டுறதுன்னு பார்த்தாச்சு, எப்படி செகண்ட் ஸ்ட்ரிங்கில் போகிறோன்னு பார்த்தாச்சு, விரல் எப்படி வைக்கணும்னு பார்த்தாச்சு, தாளம் எப்படி போடணுன்றது பார்த்தாச்சு. சரி, இது வந்து ஒரு பேசிக்காக பிகினர் முதல்ல வரவங்க வந்து பண்ண வேண்டிய வேலை. அடுத்து ஓகே நான் கொஞ்சம் நல்லா கற்றுட்டு நல்லா பாட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்றது யார், இது இன்டர்மீடியட் லெவலுக்கு வந்துடுங்க. பிகினர்லேருந்து அப்படியே கொஞ்சம் அடுத்த லெவல் வாங்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாட்டு வாசிப்பீங்க, ஓகே நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம நினைக்கிற பாட்டெல்லாம் வாசிக்கலாம். ஆனால் இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணணும்னா, உதாரணத்துக்கு நான் பாட்டு வாசிக்கிறேன் பாருங்களேன், அது எப்படி வாசிக்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் ஸ்வரம் வச்சு வாசிப்பாங்க மேக்ஸிமம் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறவங்க. என்னென்னா இப்போ ஏதோ ஒரு பாட்டு வாசிக்கணும்னு வச்சா அந்த பாட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வரத்தை கேட்டு அப்படியே வாசிக்கிற ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ அவங்க கை நல்லா ஒத்துழைக்கும், ஸ்வரமாக வாசிப்பாங்க. அந்த ஸ்வரமாக நான் வாசித்து பார்க்குறேன், அது என்ன பாட்டுன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு பாட்டு வாசிட்டேன், என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, அந்த பாட்டு தான். அந்த பாட்டு என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இன்டர்மீடியட் லெவல் வாசிச்சா இப்படி தான் இருக்கும். ஆனால் அது அப்படி நம்ம வாசிக்கக்கூடாது. வேறு எப்படி வாசிக்கலாம் அதையும் கொஞ்சம் பாருங்கள். என்ன பண்ணியிருக்கேன் கவனிச்சிங்களா? சவுண்டு நல்லா கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள், ஹெட்ஃபோன் முடிஞ்சால் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு கேட்டு பாருங்கள், அந்த முதல்ல வாசிச்சது எப்படி பாருங்கள்.
பேசிக்காக ஸ்வரமாக வாசித்தா. இந்த பாட்டோட லைனு சா ச நி ரி சா ச நி ரி அப்படின்னு ஆரம்பிக்குதா. அதை நீங்கள் ஸ்வரமாக வாசிச்சா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். சா ச நி ரி சா ச நி ரி ப்ளைனாக வாசிச்சிருக்கேன், தப்பு கிடையாது, வாசிக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன பண்ணியிருக்கேன், அந்த நீலிருந்து ரீ போகிறேன். சா ச நி ரி சா ச நி ரி இந்த மாதிரி ஒரு அசைவுகளாக நம்ம கூட்டிகிட்டே போகணும். சரிங்களா? அப்போ இன்டர்மீடியட் லெவலில் இருக்குங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு பாட்டும் அழகு கொடுத்து வாசிக்கணும், கமகம் கொடுத்து வாசிக்கணும். இதுதான், வெறும் சொரத்தை சொரமாக வாசிக்கக்கூடாது. கமகம் எப்படி கொடுக்கணும், கம்பீர கமகம் எப்படி கொடுக்கலாம், அதான் அந்த அசைவுகள். இப்போ பாக்குள்ளே தா கொடுக்குறோமா, அது எப்படி அளவாக கொடுக்குறோம் இல்லையா? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு சில வீடியோக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன், அதில் பாருங்கள். இப்போ பாக்குள்ளே தா எப்படி கொடுக்குறோம், அந்த மாதிரி அசைவுகள் லேசாக கொடுக்கணும். வலிகமுகம் ஒரு நோட்லேருந்து இன்னொன்று அனுஸ்வரமாக கொடுக்குறோமா, அந்த அனுஸ்வரங்களை முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து நம்ம சேர்த்து வாசிக்கணும். இது தாங்க முக்கியம். இப்போ அந்த பாட்டு திரும்ப வாசிக்கிறேன், அதோட கமக்கத்தோடு வாசிக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பிளேனில் வாசிச்சா எப்படி இருக்கும்? பிளேன் அப்படி இருக்கா? அதை கொஞ்சம் சின்ன கமக்கத்தை கொஞ்சம் சேர்த்துங்க. புரிஞ்சிச்சிங்களா? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாட்டுமே அனுஸ்வரங்களை சேர்த்துக்கணும், கமகத்தை நம்ம சேர்த்து வாசிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்னா, இன்டர்மீடியட்டில் இருக்கிறவங்க ஓகே பாட்டு நல்லா வாசிக்கணும், நிறைய வாசிக்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா? கரெக்டு தாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் கற்றுக்கிற பாட்டு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாசித்து ட்ரை பண்ணணும். ஏதாவது சின்ன சின்ன ரைம்ஸ் எடுத்துங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா மனசில் இருக்கிற நல்ல ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப கஷ்டமான பாட்டுன்னு எடுத்துக்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் மாதிரியோ இல்லை ரைம்ஸ் மாதிரி, குழந்தைங்க பாட்டு ரைம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி ரைம்ஸ் மாதிரி இருக்கிற பாடல்கள் எடுத்து வாசிங்க, தப்பே இல்லை. உங்களுக்கு நல்லா மனசில் பதிஞ்சிருக்கிற பாடல் எடுத்து வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதனால் தினமும் பயிற்சி இருக்கணும், இது தாங்க முக்கியம். இது நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.